Assalamu alaikum. Welcome back to our channel Farhana Designer. இந்த வீடியோல 4 daysல நான் எவ்வளோ blouse design customize பண்ணியிருக்கேன்னு with price ஓட ஷேர் பண்ணியிருக்கேன். ஆல்சோ அது மட்டும் இல்லாமல் ஆரி ஒர்க் யூஸ் பண்ணுற மெட்டீரியல்ஸ், இன்விசிபிள் செயின்க்கு யூஸ் பண்ணுற மெட்டீரியல்ஸ் எல்லாமே எங்கே அஃபோர்டபுளான ப்ரைஸில் கிடைக்கும்ன்றதையும் ஷேர் பண்ணியிருக்கேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், கண்டிப்பாக இன்ட்ரெஸ்டிங்காக அண்ட் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆஃப்டர்நூனுக்கு மேலே தான் வீடியோவே ஷூட் பண்ண ஆரம்பித்தேன். இன்றைக்கி லஞ்ச் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சிம்பிள். கர்ட் ரைஸ், மேங்கோ பிக்கிள் அண்ட் பொட்டேட்டோ ஃப்ரை தான் செஞ்சுருந்தேன். மேங்கோ பிக்கிள்கான மசாலா எல்லாமே அம்மா மிக்ஸ் பண்ணி வச்சுட்டாங்க. ஸோ தாளிப்பு மட்டும் கொடுத்து அதில் ஆட் பண்ணிட்டேன். கர்ட் ரைஸுக்கு எல்லாமே இந்த ஒரு காம்பினேஷன் ரொம்பவே சூப்பராக இருக்கும். நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். மேங்கோ பிக்கிள்கான தாளிப்பு எல்லாமே கொடுத்து க்ளோஸ் பண்ணி எடுத்து வச்சதுக்கப்புறமா பொட்டேட்டோ ஃப்ரையுமே குக் பண்ணிகிட்டு இருந்தேன். நிறைய பேர் வாட்ஸ்அப்பில் டே இன் மை லைஃப் vlog வந்து ஷேர் பண்ணுங்கன்னு சொல்லி கேட்டுகிட்டே இருந்தீங்க. ஒர்க் லோட் அதிகமாக இருக்கிறதுனால என்னால் வீடியோஸ் அப்படின்றது கண்டினியூஸாக ஷூட் பண்ணவே முடியலை. ஆஃப்டர் லஞ்ச் எல்லாம் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறமா வீடியோ ஷூட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இப்போது நான் காட்டுற இந்த 4 ப்ளவுசஸோட டிசைன்ஸ் அண்ட் ப்ரைஸ் எல்லாமே நான் டீட்டெயில்டாக ஷேர் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு ப்ளவுஸ் டிசைன் இந்த ஒரு வைலட் கலர் ஃபேப்ரிக்கில் தான் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஏற்கனவே இந்த ஸ்லீவோட டுட்டோரியல் வந்து லாங் வீடியோவில் ஷேர் பண்ணிட்டேன். அந்த வீடியோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். இந்த ப்ளவுஸ் டிசைனோட ஸ்லீவ் பார்டர், நெக் பார்டர் எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கும். ஸ்லீவோட அப்பர் பிளெயின் போர்ஷன் ஃபுல்லாகவே ஜரி த்ரெட்டை யூஸ் பண்ணி லைன் ஒர்க் இருக்க மாதிரி கஸ்டமைஸ் பண்ணியிருக்கேன். ஆல்சோ திஸ் கிளைண்ட் வந்து 3 லேயரில் இருக்க மாதிரி டாசில் ஒர்க் கேட்டிருந்தாங்க. ஸோ அதையும் எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணியிருக்கேன். இந்த ப்ளவுஸ் டிசைனுக்கு அப்ராக்சிமேட்டாக 1200 1500 வரைக்கும் சார்ஜ் பண்ணலாம். செகண்ட் ப்ளவுஸ் டிசைன் ஆனியன் பிங்க் வித் டார்க் பிங்க் பார்டர் இருக்க மாதிரியான ஒரு ஃபேப்ரிக் தான். இந்த ஃபேப்ரிக்கில் நம்ம பேஜ்லேயே ட்ரெண்டிங்காக போன டிசைனை தான் கஸ்டமைஸ் பண்ணி கேட்டிருந்தாங்க. ஆல்சோ பார்டர் கலர்லேயே ஹேங்கிங் பீட்ஸுமே யூஸ் பண்ணி ஒர்க் பண்ணியிருக்கேன். ப்ரீவியஸாக காட்டின வைலட் ப்ளவுஸ் டிசைனில் 3 லேயர் டாசில் வச்சுருக்க மாதிரி இதுக்குமே 3 லேயரில் டாசில் வச்சுருக்கேன். இந்த ப்ளவுஸ் டிசைனுக்கு அப்ராக்சிமேட்டாக 1200 1500 வரைக்குமே சார்ஜ் பண்ணலாம். இன்க்ளூடட் திஸ் ப்ரைஸ் வித் ஸ்லீவ் ஹேங்கிங்ஸ். ஆல்சோ பேக்கில் வந்து பேட்டர்ன் நெக் இருக்க மாதிரி கேட்டிருந்தாங்க. ஆல்சோ பேட்டர்ன் நெக் போட்டே கஸ்டமைஸ் பண்ணியிருக்கேன். இந்த ப்ளவுஸ் டிசைனோட பேக் நெக்கில் பூட்டாஸ் எதுவுமே வராது. தேர்டு ப்ளவுஸ் டிசைன் டார்க் க்ரீன் கலர் ஃபேப்ரிக் வித் காப்பர் கலர் பார்டர். இந்த கிளைண்ட் சூஸ் பண்ணியிருந்த டிசைன் ஆரி ஒர்க் ஃப்ரேமில் ஃபிக்ஸ் பண்ணியும் பண்ணலாம், இல்லைனா ஸ்டிச் பண்ணதுக்கப்புறமா ஹேண்ட் ஒர்க்லேயும் கஸ்டமைஸ் பண்ணலாம். இந்த ஒர்க்கை நான் ஸ்டிச்சிங் எல்லாம் பண்ணதுக்கப்புறமா தான் ஒர்க் பண்ணியிருக்கேன். கிளைண்ட் செலக்ட் பண்ண டிசைன் போல் ஸ்லீவுக்கு பார்டரில் வராமல் பார்டருக்கு மேலே வர பிளெயின் போர்ஷனில் பண்ணியிருக்கேன். ஆல்சோ சேம் பூட்டாஸை பேக் நெக்குக்குமே ஆட் பண்ணியிருக்கேன். இந்த ப்ளவுஸ் டிசைனுக்கு அப்ராக்சிமேட்டாக 300 500 வரைக்குமே சார்ஜ் பண்ணலாம். ஃபோர்த்து ப்ளவுஸ் டிசைனுமே இப்போ பார்த்த க்ரீன் டிசைன் டைப்பில் தான் இருக்கும். பட் இந்த ஒர்க்கோட பார்டர்லையுமே நான் ஸ்டோன்ஸை யூஸ் பண்ணி தான் ஒர்க் பண்ணியிருக்கேன். இந்த பிங்க் ப்ளவுஸ் டிசைன் எப்படி கஸ்டமைஸ் பண்ணுறதுன்னு அப்கமிங் கிளிப்ஸில் நான் ஷேர் பண்ணுறேன். இந்த ப்ளவுஸ் டிசைனுக்குமே அப்ராக்சிமேட்டாக 300 500 வரைக்குமே சார்ஜ் பண்ணலாம். இன்க்ளூடட் திஸ் ப்ரைஸ் பேக் நெக், ஃப்ரண்ட் நெக் எல்லாத்துக்குமே சேர்த்து தான் நான் சொல்லியிருக்கேன். இப்போ நான் காட்டினேன் இந்த 4 ப்ளவுஸஸுமே 4 டேஸில் நான் கஸ்டமைஸ் பண்ணி ஸ்டிச்சிங் பண்ணது தான். எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட்ஸில் உங்களோட ஃபீட்பேக்கை ஷேர் பண்ணுங்கள். இந்த 4 ப்ளவுஸஸையுமே வீடியோ எல்லாம் ஷூட் பண்ணதுக்கப்புறமா என்னோடய சிஸ்டர் ஃபுல்லாகவே பேக்கிங் பண்ணி கொடுத்துட்டா. என்னோடய சிஸ்டருக்கு நான் கஸ்டமைஸ் பண்ணுற ப்ளவுஸ் எல்லாமே பேக்கிங் பண்ணுறது ரொம்பவே பிடிக்கும். ஸோ நான் எப்போ கஸ்டமைஸ் பண்ணாலுமே அவள் தான் எல்லா ப்ளவுஸஸையுமே பேக்கிங் பண்ணி கொடுப்பா. அது மட்டும் இல்லாமல் அப்கமிங் ஆர்டர்ஸுக்கு பேக்கிங் பண்ண வேண்டிய பேக்கிங் கவர்ஸ்லையுமே லோகோ ஸ்டிக்கர் ஃபுல்லாகவே ஸ்டிக் பண்ணியுமே கொடுத்துட்டா. நிறைய பேர் நான் ரீசெண்டாக பேக்கிங் கவர்ஸில் லோகோ ஸ்டிக்கரை நான் ஸ்டிக் பண்ணியிருக்கிறத பார்த்துட்டு எங்கே பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. நான் இதை ஆன்லைனில் தான் கஸ்டமைஸ் பண்ணி வாங்கியிருந்தேன். அதோட டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். பிங்க் ப்ளவுஸ் டிசைனோட டுட்டோரியல் ஷேர் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, இப்போ அது எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். யூஷுவலாக லைனிங் ப்ளவுஸ் எல்லாம் நம்ம எப்படி ஃபஸ்ட்டு லைனிங்கை கட் பண்ணுவோமோ அது போல் நானுமே கட் பண்ணி மெயின் ஃபேப்ரிக் மேலே ப்ளேஸ் பண்ணியிருக்கேன். எந்த ஒரு கட்டிங் ஒர்க் நம்ம பண்ணுறதா இருந்தாலுமே பெல் பின் யூஸ் பண்ணி செக்யூர் பண்ணி ஒர்க் பண்ணுறப்போ கிளாத் எதுவுமே வந்து மூவ் ஆகாது. பேக் நெக், ஃப்ரண்ட் நெக் அண்ட் பட்டி கிளாத் எல்லாத்தையுமே கரெக்டாக ப்ளேஸ் பண்ணிவிட்டு ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன். எனக்கு வர மோஸ்ட் ஆஃப் த கமெண்ட்ஸில் ப்ளவுஸோட கட்டிங் அண்ட் ஸ்டிச்சிங் வீடியோவை ஷேர் பண்ணுங்கன்னு சொல்லி நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க. ப்ளவுஸ் ஆர்டர்ஸ் எல்லாமே அதிகமாக இருக்கிறதுனால ப்ளவுஸ் கட்டிங்க்குன்னு என்னால் தனியாக டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ண முடியலை. பட் அப்கமிங் லாங் வீடியோஸில் கண்டிப்பாக நான் ப்ளவுஸோட கட்டிங், ஸ்டிச்சிங் எல்லாமே ஷேர் பண்ணுறேன். இப்போ நான் கட் பண்ண லைனிங் ஃபேப்ரிக், மெயின் ஃபேப்ரிக் எல்லாத்தையுமே அட்டாச் பண்ணி நம்ம நார்மலாக எப்படி ப்ளவுஸை ஸ்டிச் பண்ணி முடிப்போமோ அந்த மாதிரி பண்ணிக்கலாம். இப்போ பேக் நெக், ஃப்ரண்ட் நெக், ஸ்லீவ் எல்லாமே அட்டாச் பண்ணி சைட்ஸ் மட்டும் நான் ஃபிட்டிங் பண்ணாமல் எடுத்திருக்கேன்.
நீங்கள் இதை வந்து ஸ்டிச் பண்ணதுக்கப்புறமாவுமே பண்ணிக்கலாம், அது உங்களோட சாய்ஸ் தான். ஃபஸ்ட்டு ஸ்லீவுக்கு எப்படி கரெக்டான மார்க்கிங்கில் பூட்டாஸ் வந்து கஸ்டமைஸ் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். இப்போ ஸ்லீவோட சென்டர் பாயிண்ட்டை கரெக்டாக ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிக்கோங்க. பூட்டா டிசைன் கஸ்டமைஸ் பண்ணுறதுக்காக 3mm சைஸில் இருக்க கிளிப் ஸ்டோன்ஸ் ரவுண்ட் ஷேப் எடுத்திருக்கேன். அது கூடயே ஐ ஷேப்பில் இருக்க ஒயிட் கலர் கிளிப் ஸ்டோன்ஸுமே எடுத்துக்கோங்க. இப்போ நான் சொன்ன இந்த 2 ஸ்டோன்ஸை யூஸ் பண்ணி தான் இந்த ஸ்லீவ் ஒர்க்கை நம்ம கஸ்டமைஸ் பண்ண போகிறோம். இப்போ கரெக்டாக ஸ்லீவோட சென்டரில் இன்ச் டேப்பை நான் ப்ளேஸ் பண்ணியிருக்கேன். ஸ்லீவில் பூட்டாஸ் மார்க் பண்ணுறதுக்காக ஸ்லீவோட ஹைட் 2.5 inches வந்து ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிக்கலாம். இப்போ மார்க் பண்ண 2.5 inchesலேருந்து அதுக்கு மேலே மார்க் பண்ண போகிற பூட்டாஸ்க்கு வந்து 3 inch வரைக்கும் நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. ஷார்ட் ஸ்லீவாக இருக்குது அப்படின்னா ஸ்லீவில் 2 பூட்டாஸ் மட்டும்தான் சென்டரில் வரும். இப்போ நான் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கேன் இந்த ஸ்லீவ் பார்த்தீங்கன்னா எல்போ, அதனால் எனக்கு 3 லைன் கிட்ட வந்திருக்கு. அகெயின் சொல்கிறேன், ஸ்லீவோட ஹைட் வந்து 2.5 inch, அதுக்கு மேலே மார்க் பண்ண போகிற ஹைட் வந்து 3 inch வரைக்கும் மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ ஸ்லீவோட லென்த் மார்க் பண்ணதுக்கப்புறமா ஸ்லீவோட விட்த்து வந்து மார்க் பண்ணிக்கலாம். விட்த்து மார்க் பண்ணுறதுக்காக 5.5 6 inches வரைக்குமே நீங்கள் விட்த்துக்கு மார்க் பண்ணிக்கோங்க. நான் வந்து கரெக்டாக 5.5 inch வந்து மார்க் பண்ணியிருக்கேன். ஸ்லீவோட பாட்டம் ஃபஸ்ட்டு டாட்டில் மார்க் பண்ணதுக்கப்புறமா அதே மாதிரி சென்டர் டாட்லேயுமே 5.5 inches வந்து மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ நான் மார்க் பண்ண 4 பாயிண்ட்ஸோட சென்டர் பாயிண்ட்டில் ஒரு பூட்டாஸ் இருக்க மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் சொன்ன ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணியே ரைட் சைட் கம்ப்ளீட் பண்ண மாதிரி லெஃப்ட் சைட்ஸுமே பூட்டாஸ் மார்க் பண்ணிக்கலாம். பூட்டாஸ் மார்க்கிங் அப்படின்றது ரொம்ப டஃப்பான விஷயம்லாம் கிடையாது. உங்களோட ஹேண்ட் ஃப்ரீக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பூட்டாஸ் மார்க் பண்ணிக்கலாம். பட் ஒரு ஸ்லீவில் நீங்கள் ஹேண்ட் ஃப்ரீயாக மார்க்கிங் பண்ணுறப்போ இன்னொரு ஸ்லீவ் பண்ணும்போது கண்டிப்பாக மிஸ்டேக் வரதுக்கு சான்சஸ் இருக்குது. அதனால் இன்ச் டேப்பை யூஸ் பண்ணி நம்ம மெஷர் பண்ணி மார்க் பண்ணுறப்போ சேம் இன்னொரு ஸ்லீவ்லையுமே நம்ம நீட்டான ஃபினிஷிங்கை கொண்டு வர முடியும். அந்த ஒரு ரீசனால தான் நான் இன்ச் டேப்பை யூஸ் பண்ணி எவ்வளோ ஹைட் மார்க் பண்ணணும் அப்படின்றத டீட்டெயில்டாக சொல்லியிருக்கேன். 2 ஸ்லீவ்லையுமே பூட்டாஸ் ஃபுல்லாக மார்க் பண்ணதுக்கப்புறமா இப்போ பேக் நெக்கில் உங்களோட ஹேண்ட் ஃப்ரீக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. நான் வந்து யூஸ்வலாக எல்லா ப்ளவுஸ் ஒர்க்லேயும் மார்க் பண்ணுற மாதிரி தான் பேக் நெக் ஃபுல்லாகவே மார்க் பண்ணியிருக்கேன். யூஸ்வலாக நான் ஆரி ஒர்க் பண்ணுறப்போ எப்படி பூட்டாஸ் எல்லாமே மார்க் பண்ணுவேனோ அதே போல் தான் இப்போவும் மார்க் பண்ணியிருக்கேன். பேக் நெக்கில் பூட்டாஸ் மார்க் பண்ணுறப்போ மெயினாக டாட் வர பிளேசஸில் மட்டும் நீங்கள் பூட்டாஸ் வந்து போடாதீங்க. சப்போஸ் டாட் வர பிளேசஸில் நீங்கள் பூட்டாஸ் போட்டுட்டீங்க அப்படின்னா ஸ்டிச் பண்ணுறப்போ நீடில் வந்து ப்ரோக்கன் ஆகிடும். இப்போ பேக் நெக் ஃபுல்லாகவே மார்க் பண்ணதுக்கப்புறமா ஃப்ரண்ட் நெக்கில் ஒரே ஒரு பூட்டாஸ் இருக்க மாதிரி தான் மார்க் பண்ணியிருக்கேன். பிகாஸ் சாரீ வியர் பண்ணும்போது இங்கே ஃபுல்லாகவே வந்து க்ளோஸ் ஆகிடும். ஸோ ஃப்ரண்ட் நெக்கில் ஒரே ஒரு பூட்டாஸ் இருந்தாலே போதும். இப்போ பூட்டாஸ் ஒர்க் பண்ணுறதுக்காக ஃபேப்ரிக் க்ளூ தான் நான் யூஸ் பண்ண போகிறேன். நீங்கள் B7000 க்ளூவுமே யூஸ் பண்ணிக்கலாம், அது உங்களோட சாய்ஸ் தான். இப்போ மார்க் பண்ணியிருக்க ஸ்லீவில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டாட் இருக்க மாதிரி ஃபஸ்ட்டு ப்ளேஸ் பண்ணிவிட்டு 3mm சைஸில் எடுத்திருந்த ரவுண்ட் ஸ்டோனை பேஸ்ட் பண்ணிக்கலாம். எந்த ப்ளவுஸ் ஒர்க்கில் நம்ம ஸ்டோன்ஸ் யூஸ் பண்ணுறதா இருந்தாலுமே க்ளூ அப்ளை பண்ண உடனே ஸ்டோன் வந்து பேஸ்ட் பண்ணாமல் ஒரு 2 to 3 minutes லைட்டாக ட்ரை ஆக விட்டுட்டு பேஸ்ட் பண்ணிங்கன்னா சீக்கிரமாக பிரிஞ்சு வராது. இப்போ நான் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்க இந்த பிங்க் ஃபேப்ரிக்கோட பார்டர் கோல்டு ஷேடும் இல்லாமல் காப்பர் ஷேடும் இல்லாமல் ரெண்டுமே மிங்கிள் ஆன மாதிரி இருக்குது. அதனால் ஒயிட் ஸ்டோன் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். சப்போஸ் நீங்கள் யூஸ் பண்ணுற பார்டர் கலர் கோல்டாக இருந்துச்சுன்னா கோல்டு கலர் ஸ்டோனை யூஸ் பண்ணிக்கோங்க. ஆர் சில்வர் கலர் பார்டர் இருக்குது அப்படின்னா ஒயிட் கலர் ஸ்டோன்ஸ் யூஸ் பண்ணிக்கோங்க. எந்த கலர் யூஸ் பண்ணாலுமே பார்க்க சூப்பராக தான் இருக்கும். பேஸ்ட் பண்ண ரவுண்ட் ஸ்டோன் ஒரு 50% நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறமா இப்போ நான் அப்ளை பண்ணுற மாதிரி ப்ளஸ் ஷேப்பில் ஃபஸ்ட்டு க்ளூவை வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா பேலன்ஸ் இருக்க பிளேசஸையுமே லைன் கனெக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா ஒரு ஃப்ளவர் ஷேப்பில் நமக்கு கிடைக்கும். அப்ளை பண்ண க்ளூ ஒரு 50% லைட்டாக ட்ரை ஆனதுக்கப்புறமா லீவ் ஷேப்பில் இருக்க ஒயிட் கலர் கிளிப் ஸ்டோன்ஸை பேஸ்ட் பண்ணிக்கிறேன். நீங்கள் ஹேண்ட் ஃப்ரீயாக க்ளூவை ரவுண்ட் ஷேப்பில் அப்ளை பண்ணுறப்போ மிஸ்டேக் ஆகிறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. அதனால் ஃபஸ்ட்டு ப்ளஸ் ஷேப்பில் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இன்டூ மாதிரி அப்ளை பண்ணிட்டீங்கன்னா பர்ஃபெக்டான ரவுண்ட் ஷேப் கிடைக்கும். இப்போ நான் சொன்ன ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணி ஸ்லீவோட ஃபுல் பூட்டாஸையுமே நான் கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். ஹெவியாக ஆரி ஒர்க் போட லைக் பண்ணாதவங்க இந்த மாதிரி மினிமலான ப்ளவுஸ் டிசைன்ஸை கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். ஸ்லீவ் டிசைனை கஸ்டமைஸ் பண்ண மாதிரி பேக் நெக் ஃபுல்லாகவுமே சேம் ஒர்க் தான் பண்ண போகிறேன். ஆல்சோ இந்த ப்ளவுஸ் டிசைனோட பேக் நெக் கீழே பார்டர் வரும். பட் பார்டரில் நான் ஒர்க் கொடுக்காமல் பிளெயின் போர்ஷனில் மட்டும் பூட்டாஸ் இருக்க மாதிரி கஸ்டமைஸ் பண்ணிக்கிறேன். லக்கி ஆன்லைன் ஸ்டோர் அப்படின்ற இன்ஸ்டாகிராம் பேஜிலேருந்து இப்போ ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்க சாம்ஸ் பிரேஸ்லெட், இன்விசிபிள் செயின், ப்ரூச் ஒர்க் இதுக்கு எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணுற மெட்டீரியல்ஸ் எல்லாமே எனக்கு சென்ட் பண்ணியிருந்தாங்க. அவங்க அனுப்பியிருந்த ஒவ்வொரு மெட்டீரியல்ஸோட குவாலிட்டியுமே ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு.
இன்ஸ்டீட் இப்போ ட்ரெண்டிங்கில் போகிற ஆம் ஹோல் ஸ்கேல்ஸ் எல்லாமே ஹோல்சேல் ப்ரைஸஸில் அவங்க சேல்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. நிறைய பேர் ஆரி ஒர்க் மெட்டீரியல்ஸ் எல்லாமே எங்கே கம்மியான விலையில் கிடைக்கும், ஆல்சோ குவாலிட்டியாகவும் இருக்கணும் அப்படின்னு சொல்லி என்கொயரிஸ் பண்ணியிருந்தீங்க. இவங்க சேல்ஸ் பண்ணுற எல்லா மெட்டீரியல்ஸுமே ரொம்பவே குவாலிட்டியாக வித் அஃபோர்டபுளான ப்ரைஸோடு இருக்குது. ஸோ கண்டிப்பாக அவங்களுடைய இன்ஸ்டாகிராம் பேஜை செக் அவுட் பண்ணி பாருங்கள். அவங்களோட யூடியூப் சேனல் லிங்க், இன்ஸ்டாகிராம் பேஜோட லிங்க் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் பின் பண்ணுறேன். வீட்டில் இருந்து ஸ்மால் பிஸ்னஸ் பண்ணுற இவங்களோட பிஸ்னஸ்க்கு கண்டிப்பாக அவங்களோட லவ் அண்ட் சப்போர்ட் தேவை. உங்களுக்கு மெட்டீரியல்ஸ் எல்லாம் பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னா அவங்களுடைய வாட்ஸ்அப் நம்பரை ஸ்க்ரீனில் ஷோ பண்ணுறேன். மெசேஜ் பண்ணி என்கொயரிஸ் பண்ணிக்கோங்க. ஃபர்ஹானா டிசைனர் கூப்பன் கோடை யூஸ் பண்ணி நீங்கள் மெட்டீரியல்ஸ் எல்லாம் பர்ச்சேஸ் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக டிஸ்கவுண்ட்ஸ் பண்ணி தான் கொடுப்பாங்க. ஸோ மெட்டீரியல்ஸ் எல்லாம் பர்ச்சேஸ் பண்ணுறப்போ மறக்காமல் கூப்பன் கோடை யூஸ் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணுங்கள். இவங்க கிட்ட நீங்கள் மெட்டீரியல்ஸ் எல்லாம் பர்ச்சேஸ் பண்ணுறப்போ அன்னைக்கே டிஸ்பேச் பண்ணி நெக்ஸ்ட் டேவே உங்களுக்கு ரிசீவ் பண்ணிவிடுவாங்க. ப்ரீபேமெண்ட் பண்ணி மெட்டீரியல்ஸ் எல்லாம் வாங்குறோமேன்னு சொல்லி எந்த ஒரு பயமுமே உங்களுக்கு தேவையில்லை. நம்ம பேஜில் கொலாபரேஷன் வீடியோ போடுறேன் அப்படின்னா 100% ட்ரஸ்டபிளான பேஜஸாக மட்டும்தான் நான் ஷேர் பண்ணுவேன். அவங்களோட யூடியூப் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.